இது வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி. இந்த ஏசியில் ஆல்ரெடி நமக்கு பிரிண்டர் சர்க்யூட் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூவா இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஏசியில் நமக்கு அவுட்டோரில் ஃபேன் மோட்டார் ஓடலை. அந்த ரீசனுக்கு வந்து நம்ம இந்த பிரிண்டர் சர்க்யூட் போர்டை கலட்டி சர்வீஸ் கொடுத்துருந்தோம். சர்வீஸ் கலப்பு நேரத்தில் சர்க்யூட் போர்ட்லேயும் வேலை பார்த்துருக்குறாங்க, ஃபேன் மோட்டாரும் டெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வேலை பார்த்து வந்ததுனால நம்ம இதை திரும்ப அசம்பிள் பண்ணிட்டு ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள
இப்போ நம்ம இந்த ஸ்பிளிட் ஏசி 1.5 டன்னு வோல்டாஸ் இன்வெர்டர் மாடலு. இதில் ஆல்ரெடி நம்ம அவுட்டோர் யூனிட்ல ஃபேன் மோட்டாரும் கம்ப்ரஸரும் ரன் ஆகலைன்ற ஃபால்ட்டுக்காண்டி நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். யூனிட் வந்து நம்ம கடைக்கு வரும்போதே யூனிட்ல கம்ப்ரஸர் ரன் ஆகாத காரணத்தால் கேஸ் லைனை ஓப்பன் பண்ணி கஸ்டமர் வந்து நமக்கு எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இது வெளியூர்லேருந்து வந்த யூனிட்டு. இப்போ நம்ம இந்த யூனிட்ல நம்ம அவுட்டோர் பிசிபி போர்டு, பிரிண்டர் சர்க்கியூட் போர்டு வேலை பார்த்து மாட்டியிருக்கோம். அதோட ஃபேன் மோட்டாரும் புது ஃபேன் மோட்டார் போட்டிருக்கோம். அவுட்டோர் யூனிட்ல எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம எம்டிலையும் ஒரு வாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த யூனிட்ல கேஸ் ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணலாம்னு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இந்த ஒர்க்கு வந்து நம்ம கஸ்டமர் சைட்டில் பண்ணுறதுக்கு போல நம்ம ஒர்க் ஷாப்லேயே பண்ணுறோம். அதனால் அவுட்டோருக்கும் இன்டோருக்கும் நம்ம காப்பர் பைப்பு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சக்ஷன் லைனும் டிஸ்சார்ஜ் லைனுக்கும் காப்பர் பைப் கனெக்ஷன் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் வேகம் போட்டு கேஸ் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சக்ஷன் பைப்பும் டிஸ்சார்ஜ் பைப்பும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம வேக்கம் ரன் பண்ண போகிறோம். நம்ம இந்த யூனிட்ல இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வேகம் போடுறது நம்ம மினிமம் 8 ஹவர்ஸ் ஆச்சு போடுவாங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் போடுற மாதிரிலாம் இங்கே ஒர்க் ஷாப்பில் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour நம்ம வேகம் போட்டுக்கலாம். -30 வேகம் நிற்குதா அப்படின்றத நம்ம பம்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes கேஜில் வேகம் குறையாமல் நிற்குதான்றதை செக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 hour மேலே ஏசியில் வேக்கம் போட்டாச்சு. இப்போ நம்ம வேக்கமை லாக் பண்ண போகிறோம். வேக்கம் லாக் பண்ணிட்டு போட்ட வேக்கம் வந்து நிற்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு 5 minutes பம்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பம்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வேக்கம் வந்து நமக்கு ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீரில் திரும்ப இறங்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா ஜாயின்ஸ்லயோ இல்லை வேற எங்கேயா காயில் லீக் இருந்தா நம்ம வேக்கம் போட்டா திரும்ப இறங்கிடும். கிளாரினட் டைப்லயோ இல்லை காயிலையோ ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற கேஸ் திரும்ப லீக் ஆகிடும். ஸோ நம்ம வேக்கம் நிற்குதா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துட்டு தான் கேஸ் ரீஃபில் பண்ணணும். வேக்கம் போட்டாச்சு, 1/2 மணி நேரம் ஓடி இருக்கு. -30 இருக்குது வேக்கம். இதை நம்ம பம்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேக்கம் போட்டு பம்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 minutes வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. வேக்கம் நீடில் கொஞ்சம் கூட குறையல. பியூர் வேக்கம் அப்படியே இருக்குது. நம்ம இப்போ தாராளமாக கேஸை வந்து சார்ஜ் பண்ணலாம். கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஜை ஓப்பன் பண்ணி கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பான முறையில் ஏர் பர்ஜ் பண்ணி ஆகணும். ஏர் பர்ஜ் பண்ணாமல் நம்ம கேஸ் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரு. கண்டிப்பான முறையில் ஏர் பர்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம கேஸ் ஆட் பண்ணணும். ஏர் பர்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டியூப்ல நம்ம ஏர் பர்ஜ் பண்ணியாச்சு.
அட்மாஸ்பியர் ஏர் ப்ரெஷருக்கு தகுந்த அளவு ஏசி ஆன் பண்ணாம இப்ப நம்ம வேக்கமுக்கு எவ்வளவு இழுக்குதோ அந்த அளவு கேஸ் கொடுக்கலாம். அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு தகுந்த அளவுக்கு அது 150 வரைக்கும் இழுக்குது. ஆனா இது பத்தாது. நம்ம ஏசியை ரன் பண்ணி கரெக்டா ஒரு 120 எல்லாம் 110 அந்த அளவுக்கு அது 110 PSI நம்ம கேஸ் ப்ரெஷர் வச்சாகணும். ஏசி ஆன் பண்ணிட்டு பாதி அளவு கேஸ் ஃபில் பண்ணிடணும். இப்போ யூனிட்ல வேட்டமுக்கு தகுந்த அளவுக்கு 150 அளவுக்கு ஆஃப்ல வந்து ப்ரெஷர் இருக்குது. நம்ம இந்த ப்ரெஷர்ல நட்டு ஜாயின்ல லீக்கும் பார்த்துடலாம். இப்போ ஏசி ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணும்போது நம்ம கம்பரேச்சர் எவ்வளோ ஆன்ஸ் எடுக்குதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். இது ஃபுல் லோடு கேஸுக்கு மினிமம் 7 ஆம்ஸ் வரைக்கும் ரீச் ஆகணும். நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ் ப்ரெஷர் பிளஸ் ஆம்ஸ் ரெண்டையுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஏசி ஆன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் கேஸ் எவ்வளோ கம்மியா இருக்கோ அந்த கேஸை ரீஃபில் பண்ணணும். குறைஞ்சது 120 வரைக்காவது PSI நம்ம கண்டிப்பா வச்சாகணும். இன்டோர் ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு அவுட்டோர் ஸ்டார்ட் ஆக 3 மினிட்ஸ் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணும். இப்போ கம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்ஸ் பாருங்க 2 ஆன்ஸ் எடுக்குது. நமக்கு 7 ஆன்ஸ் வரைக்கும் போகணும். கேஸ் நம்ம கொடுக்கும்போது ஓவர் ப்ரெஷரா ரொம்ப ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும். டேஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும். ஓகே. லோ கேஸ்ன்றதுனால பிக்அப் லைட் கட்டுது. லைட் கரையிற வரைக்கும் நம்ம தாராளமா கேஸ் கொடுத்துட்டு இருக்கலாம். லைட் கரையுது. ரன்னிங்லாம் நமக்கு 110 இருக்கு. கேஜ் ப்ரெஷர் 110 PSI இருக்கு. இன்னும் ஒரு 10 PSI நம்ம கொடுத்தாலே போதுமான அளவு கேஸ் ரீஃபில் ஆயிடும். செவன் ஆம்பியர் வந்துருச்சு. யூனிட்ல நம்ம தேவையான அளவு கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. 120 PSI நம்ம கேஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். மீட்டர்ல கிலோமீட்டர்ல நமக்கு ஆன்ஸ் வந்து 7 ஆன்ஸ் எடுக்குது. இப்போ இந்த ஏசிக்கு தேவையான கேஸ் கரெக்டா ரீஃபில் பண்ணியாச்சு. கூலிங் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இதுக்கு மேல நம்ம கேஸ் கொடுக்கக்கூடாது. இது இன்வெர்டர் மாடலு. இன்வெர்டர் மாடல்ல நம்ம எவ்வளவு கேஸ் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணி ஆகணும். இதுல வந்துட்டு 460 கிராம் 460 கிராம்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. கூட ஒரு 100 கிராம் 150 கிராம் கொடுத்தா கூட அது ஓவர் டோஸ் தான். அப்படி கொடுக்க கூடாது. இதுல எவ்வளவு PSI போட்டிருக்கோ அந்த PSI தாண்டி நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணக்கூடாது. இந்த கரெக்டான அளவு 120 PSI நம்ம கொடுத்துருக்கிறோம். மீட்டர்லயே நமக்கு 7.1 ஆன்ஸ் எடுக்குது. இதுக்கு மேல நம்ம கேஸ் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம்.
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைப்லாம் நல்லா ரிட்டர்ன் வந்துடுச்சு. கூலிங் நல்லா இருக்கு. நமக்கு 24 அளவுக்கு கூலிங் நல்லா ஏறி வருது. இதுக்கு மேல கேஸ் ஆக்ஷன் பண்ண தேவை கிடையாது. இப்போ கேஸ் சார்ஜிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிஸ்பிளேல 24 வச்சிருக்கிறோம். தெர்மாமீட்டர்லையும் பாருங்க 24.5 வந்துச்சு. இது நம்ம ஓப்பன் வச்சிருக்கிறோம். இதுவே நம்ம ரூமுக்குள்ள இன்டோர் ஃபிட் பண்ணிட்டு இந்த கேஸ் சார்ஜிங் பண்ணோம்னா இதை விட குயிக்கா ஏறும். நம்ம வந்து கடைக்கு வெளியில ஒர்க் ஷாப்ல வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்துருச்சு பாருங்க. டெம்பரேச்சர் 24.5. இது அப்படியே எடுத்துரும். சரி, சரி. அடுத்து நம்ம இந்த யூனிட்ல கேஸ் சார்ஜிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கேஸை வந்து பம்ப் டவுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் லைனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணணும். அப்போதான் கம்ப்ரஸரில் உள்ள யூனிட்ல உள்ள மொத்த கேஸும் கம்ப்ரஸர் யூனிட்ல வந்து லாக் ஆகணும். டிஸ்சார்ஜ் ஃபுல் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து சக்ஷன் லைனை வந்து நம்ம ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம லாக் பண்ணணும். டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. சக்ஷன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு இதை லாக் பண்ணணும். இப்போ யூனிட்ல உள்ள கேஸ் எல்லாம் பம்ப் டவுன் பண்ணியாச்சு. அவுட்டோர்ல கேஸ் ஃபுல்லா லாக் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம பைப்பு கனெக்ஷனை ரிமூவ் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் இன்வெர்டர் ஏசியில் நம்ம எல்லா ஒர்க்குமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிசிபி போர்டு அவுட்டர் யூனிட்ல பிசிபி போர்டு வேலை பார்த்து மாற்றியாச்சு. அவுட்டர் யூனிட் ஃபேன் மோட்டார் மாற்றியாச்சு, புதுசு போட்டிருக்கிறோம். அதோட கேஸ் சார்ஜிங்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் யூனிட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் வீட்டில் இன்ஸ்டாலேஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் சார்ஜிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி யூனிட்டை நம்ம பம்ப் டவுன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஒர்க்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற கமெண்ட்ஸ் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறது மோட்டிவேஷன் அமையும். தேங்க்யூ.